இங்கே உங்க கிராமத்துல யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குடிசையில நெறைய லேடீஸ் எல்லாம் வச்சு ஊறுகாய் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பையனுக்கு அடுத்த வாரம் பொறந்தநாள் வருதுன்னு கோயில்ல அர்ச்சனை பண்ணதுக்காக ரெடி பண்றாங்க. அப்ப இவங்க கிட்ட உங்க பையன் ரொம்ப நாள் ஆகியும் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களும் என்னோட பையன் வேலை விஷயமா ரொம்பவும் பிஸியா இருக்காங்க, அதனால தான் வர முடியல. இருந்தாலுமே டெய்லி எனக்கு கால் பண்ணிடுவா சொல்லிட்டு பொய் சொல்றாங்க. அதை கேட்ட இந்த பையன் பாட்டி கிட்ட இவங்கள பையன் கால் பண்ணதே இல்லை, ஏன் பொய் சொன்னீங்கன்னு கேட்கறான். ஆனா அந்த பையன் கிட்ட என்னோட பையன் பகலெல்லாம் கால் பண்ண மாட்டான், நைட்ல மட்டும் தான் கால் பண்ணுவான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. தென் இவங்க வீட்டுக்கு போனதுமே ஹஸ்பண்டோட போட்டோவை பார்த்து பையனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த நாளே அவன் பையன் கால் பண்ணிடுறான். இவங்களும் சந்தோஷமா பேசுறாங்க. ஆனா அவன் எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு, அதனால கிராமத்துல இருக்க வீட்டை வித்து அந்த பணத்தை அனுப்ப முடியுமான்னு கேட்கறான். பட் இவங்க அப்பா ஞாபகம் எனக்கு அந்த வீடு மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதே உனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு, பக்கத்துல ஒரு நெல் கூட ஒன்று இருக்கு, அதுவே உனக்கு போதும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போனை வச்சிடறான். ஆக்சுவலா எங்க பையன் சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க ஊர்கா பிசினஸ் பண்ணதுக்காக கிட்ட கூட வர விட மாட்டான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் வேலைக்காரமான்னு சொல்லி வச்சிருக்கான். அதை நினைச்சு இப்பயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் பையன் திரும்பவும் கால் பண்ணி நீ ஊருக்கே வந்துருமா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவனோட பேச்சை நம்பி இவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க.